நேயர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். இன்றைய செய்யுளின்படி தனம் என்றால் செல்லும், செல்வத்தின் நிலை பற்றி செய்யுளின் மூலம் விளக்கி கூறுகின்றேன். சொல்லும் இரண்டாம் அதிபதி சூழ்ந்து லாபத்தில் இருக்க, வெல்லும் லாபன் பாக்கியாதிபதி விரும்பி இரண்டில் விட்டிடவே, நல்ல குணமும் தருமனுமாய் 4 லட்சம் பொன் தேடி அல்லல் உறவை வாழ்ந்தொண்டை எவனில் எழுந்திடுவான். தனத்து அதிபதி என்று சொல்லக்கூடியவன் 2ஆம் வீட்டோன் லாபம் என்னும் 11ஆம் வீட்டில் இருந்தாலும், 2ஆம் வீட்டதிபன் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய 11ஆம் வீட்டோன் சேர்ந்து 2ஆம் வீட்டில் இருந்தாலும் அந்த ஜாதகன் உத்தம தர்ம குணமுடையவன், தர்மார்த்த காரியங்களை செய்பவனும், 4 லட்சம் பொன் நாணயங்களை சம்பாதித்து துன்பமில்லாது வாழ்வதும் சாப்பிடுவதுமாக மகிழ்ச்சி பெற்றிருப்பான். 10ஆம் வீட்டதிபதி என்று சொல்லக்கூடியவன் கர்மஸ்தானத்துக்குடையவன், எந்த அங்கிசம் என்று சொல்லக்கூடியவன் நட்சத்திரசால் இருந்தாலோ அந்த அங்கிசாதிபதி நட்சத்திரசாரம் குருவின் ராசிக்கு திரிகோணம் என்று சொல்லக்கூடிய 5, 9 ராசியில் இருந்தால் சுபச்சேத்திரம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகன் 100,000 தனம் என்று சொல்லக்கூடியவன் செல்வத்தை உடையவன் என்றும் சொல்லுவர். மேற்கண்ட செய்யுளின்படி செல்வத்தின் நிலையை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். எனது முகவரி WR5 1918 புஷ்பகிரி வீரநகர், தாராபுரம்பேட்டை. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.